கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் அன்புள்ள ஆண்டவர். வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரம் என்று இதுவரை கண்டுபிடிக்கவே இல்லை. அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மீது மிகப்பெரிய அன்பையும் பாசத்தையும் வச்சிருக்கிறார். அந்த அளப்பெரிய அன்பினாலே இன்று உங்களை நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையில இன்றைக்கு இந்த நேரத்தில் அவருடைய அளவில்லாத அன்பை உன்மீது பொழிந்து உன்னை அவருடைய அன்பினால் நிரப்ப போவதை நீ உணரப்போகிறாய். சேர்ந்து பாடு, சேர்ந்து மகிமைப்படுத்துங்க. அவருடைய அன்பினால் இப்பொழுது நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு. அள்ள அள்ள குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு. பெயரை சொல்லி அழைத்த அன்பு, உயர்த்தி வைத்த உன்னத அன்பு, பெயரை சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. அள்ள அள்ள குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு. அபிஷேகித்த அன்பு, என்னை அதிசயமாய் நடத்திய அன்பு, என்னையும் அபிஷேகித்த அன்பு, என்னை அதிசயமாய் நடத்திய அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. அள்ள அள்ள குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு.
அமர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, அள்ள அள்ள குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அன்பின் உள்ளங்களை, தெய்வம் நமக்கு ஒரு காரியம் தருகின்ற பொழுது, அதான் சொல்லுவாங்க இல்லையா, கொடுக்கிற தெய்வம் கூரைய பீத்து கொண்டு கொடுக்கும் அப்படின்னு. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? கூரையை பிக்கும் அளவுக்கு, நம்முடைய இடம் கொள்ளாத அளவுக்கு தெய்வம் அதிகமான ஆசிரை கொடுப்பாரு அப்படி என்பதுதான். அதாவது நம்முடைய வீடு ஒரு அளவுக்குத்தான் நம்ம பொருட்கள் எல்லாம் வச்சிருக்க முடியும் அப்படின்னா, தெய்வம் கொடுக்கிற ஆசீர் நம்ம வீட்டை விட பெரியது. இப்போ இந்த கைகளை இப்படி நாம சேர்த்து பிடிக்கிறோம். நாம தெய்வத்திடம் கேட்கக்கூடிய ஆசீர் இவ்வளவுதான். ஆனால் தெய்வம் கொடுக்கக்கூடியதோ அவருடைய 2 கைகளின் அளவு. அவருடைய கைகள் இந்த உலகத்தையே படைத்த கைகள் அல்லவா? அப்போ நாம கேட்ட காரியம் தெய்வம் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா, அவர் நாம கேட்ட அளவுக்கு கொடுக்க மாட்டாரு, அதிகமாக கொடுப்பாரு. அதனால தான் நாம கேட்கிற பொழுது ரொம்ப கவனமாக கேட்டுக்கணும். அநேகர் இப்படி கேட்பது உண்டு. அதுவும் அநேக விதத்துல நாம இப்படி பார்த்திருக்கிறோம். அம்மாமார்கள் தங்க பசங்களுக்கு ஏதாவது வியாதி அப்படின்னா, ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னா, இந்த அம்மாமார் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு இந்த பசங்க மேல அப்பா அம்மாரை விட அன்பு ஜாஸ்தி. அதற்காக அப்பா அம்மாருக்கு அன்பு கிடையாது அப்படின்னு நான் சொல்லல, சாதாரணமாக ஒரு புரிதலுக்காக சொல்றேன். அப்பா அம்மாரை விட அம்மா அம்மார் பசங்க மேல அதிக அன்பு வைத்திருக்கிறாங்க இல்லையா? அதனால பசங்களுக்கு ஒன்று அப்படின்னு சொன்னா அவங்களால தாங்கிக்க முடியாது. என்ன பண்ணுவாங்க? ஓடி போய் தெய்வத்திடம் வேண்டிப்பாங்க. என்னுடைய பையனுக்கு உடம்புக்கு முடியாம போயிடுச்சுது, என் பையனை சுகப்படுத்திருங்க. இவ்வளத்தோட நிறுத்திக்கிட்டா போதும். அதை தாண்டி என்ன பண்ணுவாங்க இந்த அம்மா அம்மார் அப்படின்னா, என் பையனுக்கு இருக்கக்கூடிய வியாதி வேணா எனக்கு கொடுங்க, என் பையனை சுகப்படுத்திருங்க. என் பையன் போய்கிட்டு இருக்கிறானே ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையிலிருந்து அவனை விடுவிச்சிருங்க. எனக்கு வேணா என்ன பிரச்சனை வேணாலும் கொடுத்துக்கோங்க. பாருங்க, நம்முடைய நாவின் அறிக்கையின் பிரகாரம் தெய்வம் செயல்படுவார். அதுக்கப்புறமாக உங்க பையனோ பொண்ணோ சுகமடைஞ்சதற்கு பிறகோ, அல்லது அவங்க போய்கிட்டு இருந்த அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவந்ததற்கு அப்புறமாகவோ, நீங்க ஏதாவது பிரச்சனையிலையோ வியாதியிலையோ படுற நேரத்துல அதுக்கப்புறமாக நீங்க தெய்வத்தை குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா இது நீங்க கேட்டுக்கிட்டது, கேட்டு வாங்கிக்கிட்டது. நல்லா ஒன்றை கவனத்துல வச்சுக்கோங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கிறப்போ நீங்க நல்ல காரியத்தை கேட்டுக்கணும். 2வது காரியம், நீங்க கேட்கிற பொழுது மனதில் வைத்திருக்க வேணும், ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்கக்கூடிய ஆசிரியின் காரியங்கள் நீங்க எவ்வளவு கேட்குறீங்கன்னா அவர்கிட்ட இவ்வளவுக்கு மேலாக இருக்கு. அதை வெளிப்படுத்த தான் அவர் தன்னுடைய 2 கரங்களை இப்படி விரித்து, இவ்வளவு நான் அதிக அளவான ஆசிரோடு உனக்காக காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிலுவை மரத்தில் மரித்து போனார். அப்போ அவர்கிட்ட நிறைவாக இருக்குது, எல்லாமே நிறைவாக இருக்குது. உங்க பையனுக்கான ஆரோக்கியம் அவர்கிட்ட இருக்குது, நீங்க கேட்கிற ஆரோக்கியம் அவர்கிட்ட இருக்குது. தப்பான பாதையிலிருந்து வெளியில வந்து நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கான ஆசீர் அவர்கிட்ட இருக்குது. அப்ப நீங்க கேட்கின்ற பொழுது உங்க பையனை உங்க பொண்ணை ஆசீர்வதிக்கும்படி கேட்பதோடு உங்களை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கோங்க. அங்க இருக்கக்கூடிய சாபத்தையோ பிரச்சனையோ தீமையோ வியாதியோ கஷ்டத்தையோ தொல்லையோ பிரச்சனையோ உங்க மேல வரும்படி ஒரு போது நீங்க கேட்டு ஜெபிக்காதீங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பதில் வல்லவர்.
அவர் கொடுக்கின்ற பொழுது கூரை பிச்சுக்கிட்டு கொடுப்பார். இன்னைக்கு நற்செய்தியில பாருங்க, பெருந்திரளான ஜனக்கூட்டம், அவர்களுக்கு கொடுப்பதற்கு வெறும் 5 அப்பங்களும் 2 மீன்களும் தான் இருந்தன. ஆனா அந்த 5 அப்பங்களை 2 மீன்களையும் ஆண்டவராகிய தெய்வம் பலுகி பெருக்கி கொடுத்த வேளையில அவருக்கு தெரியாம இருந்திருக்குமா, அங்க இருக்கக்கூடியவங்க எவ்வளவு சாப்பிடுவாங்க, அப்போ அவ்வளவுதான் சாப்பிடுவாங்க. அப்படி என்ன, ஆண்டவராகிய தெய்வம் எதற்கு அவர்களுக்கு போதுமானதையும் தாண்டி அதிகமாக 12 கூடைகள் நிறைய அவர்கள் சாப்பிட்டதற்கு அப்புறமாக எஞ்சி இருக்கக்கூடிய அளவுக்கு அவர் பலுகி பெருக்கி கொடுத்தாரு. ஏன்னா தெய்வம் அப்பேற்பட்ட தெய்வம் தான். அங்க இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, இதோ இந்த 12 கூடைகள் நிறைய எஞ்சிய துண்டுகள், இவற்றையும் கொடுக்கின்றேன், உங்களுக்கு கிடைச்சது போதும் தான், ஆனா இப்போ இவற்றையும் கொடுக்கிறேன். ஏன் தெரியுமா? இதை நீங்க பதுக்கி வச்சு உங்களுக்குன்னே சொத்து சேர்ப்பதற்காக கிடையாது. இவற்றை பெற்றுக்கொள்ளக்கூடிய நீங்க பெற்றுக்கொண்ட இந்த மகிழ்வை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்க, அப்படி என்பதற்காக. அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு ஆண்டவர் நம்ம நிறைவாக ஆசீர்வதித்து இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அது நாம் செய்த பாக்கியம். நாம கேட்கிற காரியங்களை நமக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா அது நாம் செய்திருக்கக்கூடிய பாக்கியம். அதே வேளையில ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்றால், அடுத்தவர்களை தாண்டி உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்றால், அந்த ஆசீரோடு சேர்த்து அவர் ஒரு பொறுப்பையும் உங்களுக்கு கொடுக்கின்றார். என்ன பொறுப்பு தெரியுமா? உங்களை சுற்றி பாருங்க, யாரெல்லாம் தேவையில இருக்கிறாங்க. அப்படி தேவையில இருக்கிறவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தும் கூட அவங்களால சரியான முறையில் அவங்க குடும்பத்தை முன்னேற்ற முடியல அப்படின்னா, உங்ககிட்ட அதிகமாக இருக்கிறது அப்படி என்கின்ற வேளையில ஒரு வேளை உங்ககிட்ட உதவிக்கு வந்தா அவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒருவேளை அவங்க கௌரவமாக இருக்கிறோம், யாருக்கிட்டையும் போய் நாங்கள் உதவி கேட்கக்கூடாது, யாருக்கிட்டையும் போய் நாங்கள் கையேந்திரக்கூடாது அப்படி என்கின்ற நிலையில் இருப்பாங்களாக இருந்தால், யாருக்கும் தெரியாமல் மறைவாக போய் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். ஆனால் ஒன்றின் மட்டும் கவனம் வைத்து கொள்ளுங்கள், நீங்கள் ஒருத்தருக்கு உதவி செய்கின்ற பொழுது சரியாக பார்த்து நீங்கள் உதவி செஞ்சுக்கோங்க. ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, ஆற்றில் போட்டால் கூட அளந்து போடணும் அப்படின்னு சொல்லி. அதனுடைய அர்த்தம் என்ன? நாம செலவு பண்றப்போ அதற்கான கணக்கு வழக்க கரெக்டா வச்சிருக்கணும், அதானே? இதற்கு இன்னொரு அர்த்தம் நான் சொல்லுகிறேன் பாருங்கள். ஆற்றில் போட்டால் கூட அளந்து போடணும். அதாவது நீங்க ஒருத்தருக்கு தர்மம் செய்யறீங்க, ஒருத்தருக்கு உதவி செய்யறீங்க என்றால் கூட அந்த உதவியை நீங்க கரெக்டான ஆளுக்கு செய்யணும். என்ன தெரியுமா? நீங்க செய்யக்கூடிய உதவி அந்த ஆளை வாழ்க்கையில முன்னுக்கு கொண்டு வரணும். அதை விட்டுட்டு அந்த ஆளை அவருடைய குடும்பத்தை சோம்பேறி ஆக்கி விடக்கூடாது. சரி, உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கலாம் தானே, வேலைக்கு போனா என்ன, போகாட்டி என்ன, கிடைக்கும் தானே அப்படின்னு சொல்லி அவர்கள் சோம்பேறித்தனமாக உங்ககிட்ட இருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அங்கே நீங்க தான் பாவம் பண்றீங்க. அந்த பாவத்தை நீங்க பண்ணிடாதீங்க. ஒருத்தர் தேவையில உதவி செய்வது நல்ல காரியம், ஆனா அதுவே அடுத்தவர்கள் அதை if they are taking it for granted, don't do it. அவர்கள் இதை ஏதோ சரி எங்களுக்கு உதவி கிடைக்கும், நாங்கள் வேலைக்கு போக தேவையில்லை அப்படி என்று வாழ்வார்களாக இருந்தால், அங்கே நீங்க அவர்களது சோம்பேறித்தனத்தை ஊக்கப்படுத்துகிறீர்கள். ஆண்டவர் சோம்பேறித்தனத்தை ஊக்கப்படுத்துகிறவரே கிடையாது. நினைச்சிருந்தா ஆண்டவர் தானே அந்த இடத்துல 5 அப்பங்கள் 2 மீன்கள் இல்லாது அப்பங்களை மீன்களையும் கொடுத்து இருக்கலாம். ஆனா ஆண்டவர் மக்களினது ஒத்துழைப்பையும் எதிர்பார்த்தார். அதனால் தான் அந்த இடத்துல அவர் காத்துக்கிட்டே இருந்தார். யாரு வரப்போறான், முன் வரப்போறான் மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாக. அந்த நேரத்தில் ஒரு சின்ன பையன் முன் வந்தான் இல்லையா? அப்படி அவன் முன் வந்த பொழுது பார்க்கிறாரு ஆண்டவர், சரி இந்த இடத்துல அடுத்தவர்கள் பற்றி கரிசனை கொள்வதற்கு ஒரு பையன் இருக்கிறான். அதே நேரத்தில் இங்க இருக்கிறவங்க யாருமே தங்ககிட்ட இருக்கிறத பதுக்கி வைக்கல. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த அப்பங்களை மீன்களையும் பலுகி பெருக்கி கொடுக்க போகிறேன். இதற்கப்புறமாக இவர்களுக்கு ஒரு டாஸ்க் வச்சிருக்கிறேன். சரி, இந்த 12 கூடைகள் நிறைய இவர்களுக்கு அப்பம் மீன் நாங்கள் பலுகி பெருக்கி கொடுத்துருக்கிறோம், இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் அதே நிலையில தான் உங்களை அனுப்புகிறார். உங்ககிட்ட அதிக ஆசிரை கொடுக்கிறார். நீங்க அந்த ஆசிரை பெற்றுக்கொண்ட நீங்க தொடக்க நூல்
12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டதன்படி ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதித்து விட்டேன், இனிமேல் நீ அடுத்தவர்களுக்கு ஆசீராக இருந்து கொள். ஆண்டவர் எப்போ உங்களை ஆசீர்வதிக்கிறாரோ அந்த ஆசீரை பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நீங்களும் ஆசீரோடு வாழ்ந்து கொண்டு அடுத்தவர்களையும் ஆசீர்படுத்தி வாழ்ந்து பாருங்கள். அப்பொழுது உங்களது வாழ்க்கை சிகரங்களை உயரங்களாக தொட்டுக் கொள்ளும். ஆமென். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 66ஆம் அதிகாரம் 66ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் பைபிள் சொல்லுகிறது 13வது வசனம் படிங்க. தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, தாய் தன்னுடைய பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். பிரைஸ் தி லார்ட். அவர் குணப்படுத்துகிறார். குணப்படுத்துகிற தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறாரு? ஆறுதலை கொடுக்கிறார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை குணமாக்குவார். நல்ல கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை குணமாக்குவார். குணமாக்குகிற ஆண்டவர் ஆறுதல் அளிப்பார். சத்தமா சொல்லுங்க, எப்படி கொடுப்பாரு? ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதல் தருவார். பிரைஸ் தி லார்ட். எப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் ஆறுதல் தருவாரா? திருப்பாடல் 69:20 சொல்லுகிறது, பழி சொல் என் இதயத்தை பிளந்து விட்டது, மிகவும் வருந்துகிறேன், ஆறுதல் அளிப்பவருக்காக காத்திருந்தேன், யாரும் வரவில்லை, தேற்றிடுவோருக்காக தேடி நின்றேன், யாரையும் காணவில்லை. பிரைஸ் தி லார்ட். எந்த நிலைமை? யாராவது ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா? யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? யாராவது நம் கண்ணீரை துடைக்க மாட்டாங்களா? யாராவது இந்த சூழ்நிலையில் என் சார்பில் நிற்க மாட்டாங்களான்னு நிற்கும் பொழுது ஆண்டவர் நம் சார்பில் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துல நான் உனக்கு என்ன செய்வேன்? ஆறுதல் அளிப்பேன். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர் சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, எசையா 51:12வது வசனம், உங்களுக்கு ஆறுதல் அளிப்பவர் நானே தான். ஆமென். சத்தமா சொல்லுங்க, யாரு? எசையா 51 படிக்கிறியாமா? எசையா 51:12, உங்களுக்கு ஆறுதல் வழங்குபவர் நானே தான், மடிந்து போகும் மனிதருக்கும் புல்லென மாயும் மானிடருக்கும் நீ பயப்படுவது ஏன்? கை தட்டுங்க பார்ப்போம். நீங்கள் யாருக்கு பயப்படுறீங்க? நீ மாலை வேளையில் தங்கச்சி வந்தா அழுதுகிட்டே இருக்கிற பயம். யார் என்ன சொல்லுவாங்க, என்ன ஆகும், எப்படி ஆகும் வாழ்க்கை, அவங்க சொன்ன மாதிரி நமக்கு ஏதாவது செஞ்சுருவாங்களோ? ஆண்டவர் சொல்றாரு, மனிதன் உனக்கு என்ன செய்ய முடியும்? இந்த உலகத்தில் எந்த மனிதனாக இருந்தாலும் எல்லா கையிலிருந்தும் ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் உங்களை குணப்படுத்தி உங்களுக்கு ஆறுதல் தருவார். பிரைஸ் தி லார்ட். அவர் ஆறுதல் தருகிற இடம், அவர் நம்மை குணப்படுத்துகிற இடம் எதுனா, ஒரு 5 பாதைகளை நாம் கடந்து செல்கிற பாதைகளை ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு காண்பிக்கிறார். ஆமென். ஒருவேளை இப்படி யாராவது வந்திருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் சொல்லுங்க, இன்னைக்கு ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் என் பாதையை என் தேவன் கண்டார், அவர் என்னை குணப்படுத்தினார், அவர் எனக்கு ஆறுதல் தந்தார் என்று நீங்கள் சாட்சி சொல்லும்படி ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆமென். முதலாவது நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், வாசித்து பாருங்கள். தொடக்க நூல் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஆதியாகமம் தொடக்க நூல் 28ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தை வாசிக்கலாம். மேலும் அவர், நல்ல கவனிச்சு பாருங்க, யாரை பற்றி எழுதுகிறது என்றால் யாக்கோபை குறித்து பைபிள் போதிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. யாக்கோபு தன் கடவுளாகிய ஆண்டவரை பார்த்து ஜெபம் செய்கிறார். ஆண்டவரை பார்த்தவர் ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார்? நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். கடவுள் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில் எனக்கு பாதுகாப்பளித்து உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்து என் தந்தை வீட்டிற்கு நான் நலமுடன் திரும்ப செய்வாராயின்
ஆண்டவரே எனக்கு கடவுளாய் இருப்பார். அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, வேதம் முதலாவது நமக்கு காண்பிக்கிற இந்த மனிதனை பாருங்கள். இந்த மனிதன் யாக்கோபு என்று நமக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார். ஆண்டவர் இந்த யாக்கோபை காண்பிக்கிற இடம் எது? அவர் தன்னுடைய தகப்பனுடைய வீட்டில் செல்வ செழிப்போடு வாழ்ந்த ஒரு மனிதன். பைபிள் சொல்லுகிறது, ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதைத்தார், ஆண்டவர் அவரை 100 மடங்கு அறுவடை செய்ய வைத்தார். 100 மடங்கு அறுவடை செய்த இந்த ஈசாக்குடைய வாழ்க்கையில செல்வத்திற்கு மேல் செல்வம் பெருகி அவர் பெரும் செல்வந்தராக மாறினார் என்று பைபிள் நமக்கு போதிக்கிறது. அல்லேலூயா. ஆனா அப்படிப்பட்ட செல்வாக்குள்ளவருடைய ஒரு மகன் ஆண்டவர் பார்த்து என்ன ஜெபம் பண்றாரு? உண்ண உணவும் உடுக்க உடையும் தரணும். ஆமென். சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சில பாதைகள் உண்டு. பிரைஸ் தி லார்ட். சில சொல்லுவாங்க, ஐயோ என் வாழ்க்கையில் எவ்வளவு ஆனந்தமாக இருந்தேன், எவ்வளவு சந்தோஷமாய் நான் இருந்தேன், ஒரு காலத்தில் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை நன்மைகளை பெற்றிருந்தேன், இன்னைக்கு எல்லாம் இழந்து போய் ஒருவேளை சாப்பாடு கிடைக்குமா அப்படிங்கிற இடத்துல நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் உண்டு. இங்கே இருக்கிற உங்களுடைய இருதயத்தில் ஒருவேளை இந்த யாக்கோபை போல நீங்கள் ஒரு திக்கற்ற பாதையில் இன்னைக்கு நிற்கலாம். பிரைஸ் தி லார்ட். அப்பா வீட்டில் எவ்வளோ சந்தோஷம், அப்பா வீட்டில் ஆனந்தமாக இருந்திருப்பார், அப்பா வீட்டில் மகிழ்ச்சியாக இருந்திருப்பார், அப்பா வீட்டை விட்டு வெளியவே போகாத ஒரு மனுஷன்தான் யாக்கோபு. ஆனால் அப்படிப்பட்ட யாக்கோபு ஒரு பரிதாபமான திக்கற்ற ஒரு பாதையில் அவர் நிற்கிறாரு. அர்த்தம் என்ன தெரியுமா? கைவிடப்பட்ட நிலை. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? கைவிடப்பட்ட ஒரு பாதை. யாரும் இல்லைங்க, எனக்கு என்னை அன்பு செய்ய ஒருவரும் இல்லை, என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, என் கண்ணீரை துடைக்க யாரும் இல்லை, எனக்காக வாதாட ஒருத்தரும் இல்லை, என் சார்பில் நிற்க ஒருத்தரும் இல்லை. இப்படி இருக்கக்கூடிய இந்த பாதையை தேவன் காண்கிறார்.